எப்பயுமே ஒரு வீடியோ நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ எடுப்போம், அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக ஷூட் பண்ணுவோம். பட் இந்த டைம் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணி வச்சிருக்கோம். எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டோம், கடைசியாக உட்காந்து இன்ட்ரோ இருக்கோம். Xiaomi 13 Pro-வோட யூசர் ரிவ்யூ. எவ்வளோ நாள் ராஜேஷ் யூஸ் பண்றீங்க? 1 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இந்த 1 மந்த் ராஜேஷை விடவே இல்லை. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு வச்சிருங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் கண்டென்ட் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். பாக்ஸில் மொபைலு, கேஸ், சார்ஜர் இருந்துச்சு. ஃபிளாக்ஷிப் ஃபோனுக்கு சார்ஜர், ஆமாம் 120 வாட்ஸ் ஹைப்பர் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி எல்லாம் பாக்ஸில் போடுற மாதிரி தான். ஓகே டன். அஜேஷ், இன்னைக்கு டிஸ்பிளே பத்தி பேசுவோமா? பேசிடலாம் ப்ரோ. நம்ம மட்டும் பேசாம இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் கெஸ்டிங் கூப்பிடுவோம். வாங்க பாண்டி. ஓ பாண்டியா, வாங்க பாண்டி வாங்க பாண்டி. இப்போ வந்து பாண்டிட்ட வந்து ஆமா டெக்னிக்கலா வந்து அவர்ட்ட ஒப்பீனியன் கேட்க போறோம். ஒரு யூசரா உங்ககிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்டுக்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாண்டி, இது வந்து Xiaomi 13 Pro பார்த்துருப்பீங்க சரிங்களா? ஸோ இந்த டிஸ்பிளே ஸ்பெக்கு மட்டும் சொல்றேன், எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு சொல்லுங்க. இது வந்து ஒரு 6.73 inch 2K AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. 1 to 1 Hz வரையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து சேஞ்ச் ஆகிடும். பேட்டரி லைஃப் அதுக்கு ஏத்தாப்புல கன்சியூம் பண்ணிக்கிறோம். E6 OLED பேனல், மினிமம் 1200 nits பிரைட்னஸ் இருக்கு, மேக்ஸிமம் 1900 nits பிரைட்னஸ் இருக்கு. P3 கலர் கமெண்ட், அதை தவிர ட்ரூ கலர் டிஸ்பிளே, JNCD = 0.21 அப்படி இப்படின்னு என்னென்னமோ போட்டு வச்சிருக்காங்க, அதெல்லாம் என்னன்னு புரியல. அண்ட் இதை தவிர 1 பில்லியன் கலர்ஸ் வந்து ஓவராலா இருக்கும். ப்ரோ HDR டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு, HDR10 சப்போர்ட் இருக்கு, 10+ சப்போர்ட் இருக்கு, HLG சப்போர்ட் இருக்கு, ஏதோ ஐகர் சர்டிபிகேஷன் வேற இருக்கும், கார்னிங் கிளாஸ் விக்டர் சப்போர்ட் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து 80,000 ரூபாய் இதோட விலை. 80,000 ரூபாய்க்கு இந்த கர்வ் டிஸ்பிளே எப்படி, இந்த ஸ்பெக்கை கேட்குறப்ப எப்படி தோணுது? ஸ்பெக்கு நல்லா இருக்கு, ஆனால் ப்ரைஸ் ஓவரா இருக்கு. இப்போ IQ 11 தானே? ஆமாம், கிட்டத்தட்ட இதே ஸ்பெக் தான். அதுவும் P3 வரும், 2K டிஸ்பிளே வரும், E6 AMOLED டிஸ்பிளே. கரெக்ட். பட் அது வந்து ஃபிளாட் டிஸ்பிளே, இது வந்து நல்ல கர்வ் டிஸ்பிளே இல்லையா? பட் அது 60,000 ரூபாய், இது வந்து 80,000 ரூபா. அந்த கர்வுக்காண்டி 80,000 ரூபானா ஓவர் தான். இப்போ ராஜேஷ் சொல்லுங்க, உங்களோட ஃபீட்பேக் விலையை விட்டுருங்க, முதல்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் குறை சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. மெயினாக இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா உச்சி வெயில் யூஸ் பண்ணால் கூட ஒரு சில கிளார்ஸ் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணும். இது கிளார்ஸ் இருக்கு, இருந்தாலும் அது எதுவுமே நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணல. கிளியரா வந்து அந்த கலர்ஸ் எல்லாமே தெரியுது. இப்போ வந்து இப்போ S23 Ultra டிஸ்பிளேவை கம்பேர் பண்றப்ப இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படியே லைவாவே செக் பண்ணிடுவோமே. ஃபுல் பிரைட்னஸ் தானே? பீக் பிரைட்னஸ் HDR கண்டென்ட் ப்ளே பண்ணல இது அதிகமா தெரியுது அப்படிங்களா? ஏங்க இது 1,25,000 ரூபாங்க, இது 80,000 ரூபாய். டஃப் கொடுக்குதுலங்க. ஏய் இந்த அங்கிட்டு புறம் போடுறா, அங்கே வாடா. ஏய் தனியாக விடாதடா, அங்கே போடா. வீட்டுக்குள்ள இருக்காம பாரு. ராஜேஷ் கேமிங்கா? ஆமாம் ப்ரோ, இங்கே சைட்லடா. வெயிட் இந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பேசிடுவோம், அதுக்கப்புறம் கேமிங்கை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ப்ரோ. நான் அப்புறம் வரேன். ஸோ இதுக்கு முன்னாடி Snapdragon 8 Gen 2ல வந்து நிறைய ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஃபோன் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு? பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த அளவு நல்லா இருக்குன்றத விட எனக்கு எங்கேயுமே குறையா தெரியல. எதுவுமே மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணீங்களா? நிறைய ஆப்ஸ்லாம் இது பண்ணி வச்சுட்டு கிளியர் பண்ணாமலாம் வச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் வச்சு பார்த்துருக்கீங்க. இது லேக் ஆகல, எதுவுமே ஹேங் ஆகல. ஓகே, மேக்ஸிமமே வந்து இதுல வந்து 12GB வேரியன்ட் இருக்கு. ஆமா, ஓகேவா? ஒரே வேரியன்ட் தான். பர்டிகுலர்லி நான் கேட்கணும்னு நினைச்சது வந்து இப்போ கேம் விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, கேம் எப்படி இருந்துச்சு? கேம் நல்லா இருக்கு. பட் என்னன்னா அல்ட்ரா ஹெச்டில போட்டு எக்ஸ்ட்ரீம்ல வச்சு விளையாண்டோம்னா ஃப்ரேம் டிராப் ஆகும், ஒரு மாதிரி ஷட்டர் தெரியுதுன்றீங்களா? ஷட்டர் தெரியுது அதுல மட்டும். ஓகே, மற்ற ஸ்மூத்ல வச்சு விளையாடுறோம், சும்மா ஹெச்டில வச்சு விளையாடுறோம் அப்படின்னா அந்த இஷ்யூஸ் இல்லை. அடக்க கூடாது அப்படி. ஆனா அந்த இதுல அந்த இஷ்யூஸ் இருக்கு. கேம் விளையாடுறப்ப ஃபோன் ஹீட் ஆகுது அந்த மாதிரி ஏதாவது ஆச்சா? அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே, இதுல கேமிங் மோட்லாம் இருந்துச்சா? எதுவும் கேமிங் மோட் இருக்கு. நிறைய எதுவும் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் நிறைய சைடுல எழுத்து விட்டோம்னா என்னன்னே நமக்கு தெரியல, எக்கச்சக்கமா கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல. ஆனா நான் அகைன் கேட்க விரும்புறது வந்து ஒரு OnePlus 11லயோ சாம்சங்ல இருக்கிற மாதிரி ஐக்யூல இருக்கிற மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கல்ல, அந்த அளவுக்கு ஈக்குவலா அதுல தெரியுதா? ஏன்னா அதே ப்ராசஸர் கிட்டத்தட்ட அதே ஹார்ட்வேர் அப்படின்றப்ப அந்த ஃபீல் தெரியுதா? ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு உள்ள போகும்போதே அது தெரியுது. என்ன OS இருக்கு ராஜேஷ்? MIUI 14 மேல Android 13 ஓடிட்டு இருக்கு. ஓகே, OS வந்து யூஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருந்தது? நல்லாவே இருந்தது. எங்கயாவது ஹேங் ஆச்சா, லாக் ஆச்சா? எங்கேயுமே ஆகல. கேம் விளையாடும்போதும் சரி, மற்ற ஆப் ரன் பண்ணிட்டு இருக்கும்போதும் சரி, எங்கேயுமே ஹேங் ஆகல. சூப்பரா இருக்கு. பேட்டரி யூசேஜ் எப்படி இருந்தது? பேட்டரி நல்லா இருக்கு. ஒன் டே எனக்கு ஃபுல்லாகவே வருது. கேம்ஸ் விளாடுவேன் மோஸ்ட்டாக வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ் பார்க்குறது அந்த மாதிரி. ஓகே, நார்மல் யூஸ். ஃபுல்லாக சார்ஜ் ஆக எவ்வளோ நேரம் ஆச்சு? 30 to 35 minutes ஆகுது. அதுக்கப்புறம் பூஸ்டர்னு சொல்லி ஒன்று இதில் இருக்குது. அது பண்ணோன்னா நார்மலாக பண்ணுறத விட 30% எக்ஸ்ட்ரா பண்ணுது. அந்த மாதிரி பூஸ்டர் மோடில் போட்டு நம்ம சார்ஜ் பண்ணுறப்ப ஹீட் ஆகுது. ஹீட் ஆகுது அந்த இதில் மட்டும் ஃபீல் பண்ண முடியுது. சங்கட்டம். பேட்டரி கெபாசிட்டி கிட்டத்தட்ட 5000, 4820 mAh பேட்டரி. ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அவங்க அந்த TWSலாம் எடுத்துட்டு போனாங்க. நம்மகிட்ட Xiaomiல எந்த TWSம் இல்லை. OnePlus-ஓட TWS, சாம்சங்கோடது வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அதை TWS வச்சிங்க அப்படின்னா சார்ஜ் ஆகும். ஸோ இன்று நாம் பார்க்க இருப்பது பார்த்தீங்க அப்படின்னா
Xiaomi 13 Pro-ஓட கேமரா. ஸோ Xiaomi 13 Pro பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா மூணுமே வந்து 50 மெகா பிக்சல் கேமரா கூட ப்ரோ. இந்த 50 மெகா பிக்சல் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 1 inch சென்சார். பரவாயில்லையே ப்ரோ, மற்றதெல்லாம் பார்த்ததில்ல, நீங்கள் எதுவும் பார்த்துருக்கீங்க? இல்லை, வேற எந்த ஃபோன்லையும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. பெரிய சென்சார் தான். இப்போ 1 inch சென்சார் கொடுக்கறதுனால என்ன யூஸ் ப்ரோ? டீடைல்ஸ், அதுக்கப்புறம் கலர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. லைக்கா அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குல்ல குணா ப்ரோ. ஆமாம் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. ஓகே, வேற லெவல் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி இருக்கும் அப்படின்றதான் எங்களோட ஓவர் பில்டப். ஸோ எந்த அளவுக்கு ராஜேஷ் இருந்தது? எனக்கு இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதை விட பெட்டராக தான் இருந்துச்சு. என்னன்னா ஃபோட்டோவை தாண்டி தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபீச்சர்ஸ்? இதுலலாம் போர்ட்ரேட்டில் பார்த்தோம்னா காமனாக போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லி 1x 2x 3x அந்த மாதிரி தானே இருக்கும். இதில் 50mm 75mm 90mm சொல்லி அந்த ஒரு லென்ஸ் போட்டு எடுத்தால் எந்த அளவு கிடைக்குமோ, டெப்த்து ப்ளஸ் பின்னாடி பொக்கே பிளர்லாம் கிடைக்குமோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இதில் நிறையா இருக்குது. நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோலாம் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் 50mm வச்சு எடுத்ததுக்குன்னா அப்புறம் தான் எடுத்தாரு. நான் தான் எடுத்தேன். அப்படியே இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் ஆயிடுச்சு. ராஜேஷ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைக்கா கேலிப்ரேஷன் அப்படின்றது தனியாக தெரியல மிச்ச ஃபோனை கம்பேர் பண்ணுறப்ப. காமனாக எல்லாத்துலேயும் கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ S22 அல்ட்ராலையுமே 23லையுமே நம்ம வந்து 100x ஜூம் பண்ணி நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பட் இதில் வந்து சூப்பர் மூன் சொல்லியே ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதில் போட்டு நம்ம எடுத்தோம்னா 70x வரைக்கும் தான் ஜூம் ஆகுது. அதில் போட்டு எடுத்தோம்னா எனக்கு இதை விட இது நல்லா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. கிளாரிட்டி நல்லா இருக்கு. அதில் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருந்தான் பாருங்க. ஆமா, என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்கு? அந்த சில்லவுட்ல ஏரோப்ளான் அப்படியே உள்ள பறக்கிற மாதிரி, காக்கா பறக்கிற மாதிரி. ஸோ யூனிக் ஃபீச்சர்ஸ்னு என்னென்ன சொல்லுவீங்க இதில்? 8K வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். ஆனால் 8K யார் யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. எல்லா ஃபோன்லையுமே வருது. வீடியோவில் டால்பி விஷனில் வீடியோ எடுத்துக்கலாம் ப்ரோ. 4K 60 fps 4K 60 ஆமாம். என்ன படமா எடுக்க போறாங்க? ஏங்க vloggers-க்கு யூஸ் ஆகும், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் யூஸ் ஆகலாம் ப்ரோ. ஷார்ட் ஃபிலிம் அதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் வீடியோஸ் நல்லா இருக்கு. நைட்டில் ஃபோட்டோஸும் நல்லா தான் இருந்துச்சு. நைட் மோட்லாம் எடுத்து பார்த்தீங்களா? எடுத்து பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு? நல்லா சூப்பராக இருந்துச்சு, நல்லா கிளாரிட்டியாக இருந்துச்சு. இப்போ வந்து மெயின் சென்சார்லையும் சரி டெலஃபோட்டோலையும் வந்து OISலாம் கொடுத்துருந்தாங்க. ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு? ஸ்டெபிலிட்டி நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொன்னீங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். கையில் வச்சு எடுக்கலாம். ஸ்டெபிலிட்டி நல்லா இருந்துச்சு. வச்சுட்டு ஓடினாலும் சரி, ஷேக் பண்ணாலுமே அது வந்து பெருசா இல்ல, அது ஸ்டேபிள் பண்ணிருது. செல்ஃபி வந்து ஐ திங்க் 32 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்கு. செல்ஃபி நல்லா இருக்கு, டீல்ஸ் நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி? செல்ஃபி நல்லா தான் இருக்கு. செல்ஃபி நல்லா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா நான் நோட்டீஸ் பண்ணது, இந்த கேமரா பம்ப் எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு? அதெல்லாம் ரொம்பவே ஆகுது. இப்போ வச்சுட்டு நம்ம அப்படி அமுக்கணும்னா இதுக்கு இவ்வளவு கேப் இருக்கு. படுத்துங்கலாம் போல அப்படி இப்படி வச்சாலுமே ஸ்ட்ரைட்டா இருக்க மாட்டேங்குது. அடி வாங்கும் இல்லையா? கேஸ் போட கண்டிப்பா போட்டு தான் நீங்க யூஸ் பண்றீங்க. யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ யார் மேல? இந்த டிசைன் லாங்குவேஜ் பற்றி பேசணும்னு நினச்சேன். டிசைன் லாங்குவேஜா? அப்படி தாங்க சொல்லுவாங்க அந்த டேர்மை. ஸோ வந்து பார்க்க வந்து ஒரு மாதிரி ப்ரீமியம். இங்கே பாருங்க, கேமராலாம் பொடப்பாக இருக்குது. ஸோ இந்த டிசைனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்குது? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நல்லா இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது, நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. நான் ஓகே பெருசாக இருக்கே, நம்ம கையில் வச்சிருக்கப்ப விழுந்துருமோ அப்படின்லாம் பயந்தேன். நல்லா கைக்கு நல்லா ஹேண்டியாக இருக்குது. ஆனால் நீங்கள் நடுவில் சொல்லியிருந்தீங்க ஃபோன் தான் மொரட்டு வெயிட்டாக இருக்குது அப்படின்னு. வெயிட் அதிகம், பட் அந்த கை கிலோ ஒரு செங்கக்கல் மாதிரி கையில் ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்குது. இதை தூக்கிட்டு வேறு எந்த மொபைலில் தூக்கினாலும் நமக்கு அது வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஓகே, கால் குவாலிட்டி எப்படி இருக்கு? ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சா? எனக்கு என்னன்னா கூகுள் டெய்லரில் அந்த இஷ்யூவா இல்லை ஃபோனில் இஷ்யூவான்னு தெரியல. காதில் வச்சு பேசும்போது அந்த சென்சார் இஷ்யூ, திடீர்னு லைட் ஆன் ஆகுறது, திடீர்னு ஆஃப் ஆகுறது. மற்றபடி கால் குவாலிட்டியில் சவுண்டு எல்லாமே நல்லா இருக்கு. அங்கே ரிசீவ் ஆகுறதுமே அவங்களுக்குமே நல்லா தான் கிளியராக தான் இருக்கு. என்ன சிம் யூஸ் பண்றீங்க? ஜியோவில் கால் குவாலிட்டி இந்த ஃபோனில் எந்த பஞ்சாயத்தும் இல்லை இல்லையா? ஷேர் வேல்யூ கம்மியாக தான் இருக்கு. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு? ஆக்சுவலாக வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆனால் தனியாக நீங்கள் சொல்கிற மாதிரி தனியாக ஃபீல் பண்ண முடியல. பட் நல்லா இருக்கு, டீசெண்டான ஒரு சவுண்ட் இருக்கு, நல்லாவே இருந்துச்சு. ஆனால் அதிகமாக நான் ஹெட்ஃபோனில் தான் கேட்பேன். ரேர் தான் நான் அவுட் ஸ்பீக்கரில் கேட்குறதுலாம். ஏதாவது வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆடியோ வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓவர் பில்டப்பாக இருக்கா இல்லை? ஓவர் பில்டப் ஓகே, நல்லா இருக்கு. இதை தவிர அதர் ஃபீச்சர்ஸ்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்க. Wi-Fi 7 இருக்கு, Bluetooth 5.3 இருக்கு, NFC கொடுத்துருக்காங்க, 5G பேண்டு எக்கச்சக்கமாக இருக்கு. 5G யூஸ் பண்ணீங்களா? 5G யூஸ் பண்ணேன். சிம் போட்டோன்னே 5G ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆமாங்க, 5G தான் காட்டு. 5Gல ஃபுல் டவர் இருக்கும் எப்பயுமே. பரவாயில்ல. டவுன்லோட் ஸ்பீட்லாம் நல்லா இருக்கு. ஏதாவது டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்களா? இப்போலாம் அதிகமாக டவுன்லோட் பண்ணால் 5G கட் பண்ணிடுறாங்க. இது வேறையா? IR பிளாஸ்டர் இருக்குங்க. 80,000 ரூபா ஃபோனாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கூட விடாமல் பார்த்தீங்கன்னா Xiaomi கொடுக்குறோம். 10,000 ரூபா ஃபோன்லையும் இருக்கு, 80,000 ரூபா ஃபோன்லையும் இருக்கு.
ரைட், இன்ட்ரோவும் பேசி அதே நாள்ல வந்து வெர்டிக்டும் வந்து பேச போறோம். 80,000 ரூபாய் அந்த போனோட விலை இல்லையா ராஜேஷ்? ஸோ ஓவராலா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி கேமரா சூப்பரா இருக்கு, பேட்டரி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, டிஸ்பிளே சூப்பரா இருக்கு, ஆடியோ நல்லா இருக்கு, ஈவன் ஓஎஸ்மே பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருந்துச்சு. நீங்க ஆடு போடலன்னு நீங்க எங்கேயுமே பெருசா நீங்க குறை சொன்ன மாதிரி தெரியல, சின்ன சின்ன விஷயங்களை தவிர. இதோட விலைன்னு வரையில பாத்தீங்க அப்படின்னா 80,000 ரூபாய். இப்போ 80,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு யூசரா இந்த போனை வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க. மச்சி இந்த போனை வாங்கலாமா, 80,000 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 80,000 ரூபாய் கொடுத்து எம்ஐல வாங்கணுமா அப்படின்ற ஒரு டவுட் வந்துச்சு. கரெக்ட், இந்த கொஸ்டின் தான் நிறைய பேருக்கு இருக்கு. எம்ஐ வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா வச்சாலும் அந்த பிரைஸையும் அதுக்கேத்தாப்புல அந்த ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுன்றதுக்காகவே 80,000 ரூபாய் வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது எவ்வளவு வச்சிருந்தா ஒர்த்துன்னு நினைக்கிறீங்க? எனக்கு 50 to 60 வச்சிருந்தா ஓகே, ஒர்த்து. செம்ம காம்படிஷனா இருந்திருக்கும். இன்னொரு விஷயம், ஷாமியை இந்த விலைக்கு அதிகம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா திரும்பி விக்கிறப்போ வந்து ரீசெல்லிங் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கும் ரொம்ப கம்மியா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. மேபி அதனால கூட நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். இதை தாண்டி வந்து இந்த போன் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரெட்மி இல்ல வந்து ஷாமில போன் யூஸ் பண்ணிட்டு எல்லாமே டாப் ஸ்பெக்ல எனக்கு வேணும், அமௌண்ட்லாம் மேட்டர் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? தாராளமா யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்பெக்ல எந்த வயசுமே குறை சொல்ற மாதிரி எதுவுமே. ஆமா, சோ இதான் எங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா, அவ்வளவுதான். முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.